அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, முன் நீரிழிவு இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிஸ். இது வந்து ஆரம்ப கால எச்சரிக்கை மணி. இதை எதை பேஸ் பண்ணினா, ஒரு ரிவ்யூ ஆர்டிகிள்ஸ் நேச்சர் ரிவ்யூஸ் டிசீஸ் ப்ரைமர்ஸ் 2025 2025 வெளியான ஒரு மருத்துவ சஞ்சிகையில் வெளியான அந்த ஆங்கில மூலத்தை வந்து தமிழாக்கம் பண்ணி சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து முன்னீரழிவுனா என்ன? முன்னீரழிவு வந்து ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய முதல் பாகம். சுருக்கமாக சொன்னோன்னா, நீரழிவு வர்றதுக்கு, டயபெட்டிஸ் வர்றதுக்கு முந்தைய நிலைமை, அதுக்கு பேர் முன்னீரழிவு இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிஸ்னு பேர். அதாவது இரத்த சர்க்கரை வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து நீரழிவு நோய் டயபெட்டிஸ் அளவுக்கு வந்து அதிகமாக கிடையாது. இதை வந்து டாக்டர் சில நேரம் வந்து இன்டர்மீடியட் ஹைப்பர்கிளைசீமியா, அதாவது இடைநிலை ஹைப்பர்கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுனால உங்களுக்கு டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு கேரண்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இருந்தால் உங்களுக்கு டைப் 2, அதாவது 2வது வகை நீரழிவு வருவதற்கு சான்சஸ் வந்து ரொம்பவும் அதிகம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, இதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டோம்னா டயபெட்டிஸ் நீரழிவு நோய் வர்றதை வந்து தடுக்கலாம், இல்லைன்னா காலதாமதம் வர்றது மாதிரி பண்ணிடலாம். இதை ஏன் முக்கியமானது அப்படின்னா, ஒன்று நான் இப்போ சொன்னது மாதிரி முன் நீரழிவுலேருந்து நீரழிவு நோய் வர்றது வந்து தடுக்க முடியும். அதையும் தாண்டி முன் நீரழிவு நோய் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு இதய நோய் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பக்கவாதம் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சிறுநீரக நோய் வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை விட சில புற்றுநோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது வந்து இரத்த சோதனையில் உள்ள ஒரு நம்பர், ஆனால் இது முழு உடலுக்கான ஒரு சுகாதார எச்சரிக்கை. அதனால வந்து இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அதே மற்றவங்களுக்கும் வந்து இதை வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணிடுங்க. இதுல 2 முக்கியமான வகைகள். ஒன்று வந்து பாதிக்கப்பட்ட உண்ணாவிரத குளுக்கோஸ், அதாவது வந்து இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். அப்படின்னா என்னன்னா, ராத்திரி பூரா சாப்பிடாம இருந்துட்டு காலையில குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா அப்போ அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஐஎஃப்ஜி, இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், இல்லைன்னா பாதிக்கப்பட்ட உண்ணாவிரத சர்க்கரை அதிகமாக உள்ளதுன்னு அர்த்தம். 2வது வகை என்னன்னா வந்து பாதிக்கப்பட்ட குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். நீங்க சர்க்கரை சாப்பிட்ட பிறகு, சர்க்கரைன்னா சர்க்கரையாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சோறு சாப்பிட்றது, சப்பாத்தி சாப்பிட்றது, அப்படி பண்ணும்போது இரத்த சர்க்கரை அதிகமாகும் ஓரளவுக்கு மேலே. அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறோம், அதனால வந்து ஃபுல்லாக கேளுங்க. இது காரணங்கள், இந்த 2க்கும் வந்து காரணங்கள் வெவ்வேறு. இந்த 2வது வகை இருக்கீங்களா, இந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், பாதிக்கப்பட்ட குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை, அதில் வந்து எடை குறைப்பு, உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது சரியாகும். இதுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்பவும் காமனாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஐஎஃப்ஜின்னு சொன்னீங்களா, பாதிக்கப்பட்ட உண்ணாவிரத குளுக்கோஸ், நீங்கள் சாப்பிடாம படுத்திருந்தாலும் காலையில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கு, அதற்கு வந்து உடற்பயிற்சி மற்றும் எடை குறைப்போட சான்சஸ் வந்து குறைவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு 3 பிளட் டெஸ்ட். ஒன்று வந்து ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ராத்திரி 8 மணி நேரம் சாப்பிடாம காலையில் எழுந்திரிச்சு சுகரை செக் பண்றது. அப்போ இரத்த சர்க்கரை 100லிருந்து 125 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னீரழிவு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அப்படின்னா என்னன்னா, சர்க்கரை பானம் அருந்தி 2 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணும்போது உங்களோட இரத்த சர்க்கரை என்னன்றதை பொறுத்து. அந்த இரத்த சர்க்கரை 140லிருந்து 199 இருந்ததுன்னா உங்களுக்கு முன் நீரிழிவு நோய் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குன்னு
அர்த்தம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் 200க்கு மேலே போயிடும். மூணாவது ஹீமோகுளோபின் A1C. அது என்ன டெஸ்ட் பண்ணோம்னா கடந்த 2-3 மாதங்களில் இரத்த சர்க்கரையோட சராசரியை கண்டுபிடிக்கணும். அது 5.7 6.4 வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கா, அதாவது முன்னிரழிவு நோய் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். 6.5க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். முக்கியமானது என்னன்னா வெறும் சாப்பிடாம காலையில் எடுக்கிற குளுக்கோஸ் மாத்திரம் இல்லைன்னா ஹீமோகுளோபின் A1C அந்த பரிசோதனையை மட்டும் நம்பினா இந்த 2வது வகை இருக்கு இல்லைங்களா, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் IGTன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை தவற விட வாய்ப்புள்ளது. அதனால 3ஐயும் பண்ணணும். ரொம்ப அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த OGT குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது மிகவும் அவசியம். நிறைய பேர் இது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களுக்கு அந்த டெஸ்ட் யூஸ்வலாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்களுக்கு தெரியறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது ரெகுலராக பண்ணுறது கிடையாது. சரி, யாருக்கு இந்த பரிசோதனை செய்யணும்? உங்களுக்கு அதிக எடை இருந்ததுன்னா, இல்லைன்னா தொப்பு அதிகமாக இருந்ததுன்னா. அதிக எடைனா என்னன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த ஆர்டிகிள் பிரகாரம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 35 மேலே இருந்ததுன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் மோர் தென் 23.5க்கு மேலே இருந்தாவே அதுக்கு பேர் அதிக எடையின் பேர். அவங்க எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணணும். 2வது 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இந்த சஞ்சிகையிலேருந்து வந்ததுனால 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள்னு சொல்கிறேன். அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன், அமெரிக்காவில் உள்ள இந்த நீரிழிவு நோய்க்கான அசோசியேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருந்தாவே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. 3வது குடும்பத்தில் நீரிழிவு உள்ளவர்களுக்கு இருந்ததுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுறது முக்கியமானது. அப்புறம் உங்களோட வாழ்க்கை முறையில் உடற்பயிற்சியை பண்ணலைன்னா நீங்களும் டெஸ்ட் பண்ணணும். பெண்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு இல்லைன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது இல்லைன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களும் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. சரி, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது? 1, வாழ்க்கை முறை மாற்றம். அதுதான் இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன். அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன் உடற்பயிற்சி மற்றும் உணவு முறை. அது பண்ணும்போது 5-7% உங்களுடைய உடல் எடை குறைச்சிங்கன்னா உங்களோட ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அதை நார்மல் ஆக்கிடும். இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிஸிலிருந்து முன்னீரழிவிலிருந்து நீரிழிவு நோய் போகாமல் தடுத்துரும். அதான் ஒரு முக்கியமானது. சரி, எக்ஸசைஸ்னா எவ்வளோ நேரம் பண்ணணும்னா 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு. அப்படின்னா 5 நாள் பண்ணீங்கன்னா 30 நிமிஷம் பண்ணீங்கன்னா 5 நாள் பண்ணீங்கன்னா 150 நிமிஷம் வந்துடும். இன்னொன்று உணவு வகை. உணவில் கொழுப்பு சத்து கம்மியாகணும். உணவில் கேலரிஸ்னா நம்ம பயன்படுத்துகிற விட கம்மியாக கொஞ்சம் சாப்பிடணும். இது 2ஐயும் பண்ணீங்கன்னா 40-60% வரை உங்கள் நீரிழிவு நோய் வருவதை இது தடுக்கும். 2வது மருந்துல மெட்ஃபார்மின். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது மலிவானது, ரொம்ப காலமா இருக்கு. இன்னொன்று புதிய எடை குறைப்பு மருந்துகள் நிறைய இருக்கு. GLP-1 ரிசப்டர் அனலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிரகுளுடைட், செமகுளுடைட், புதுசா டெர்சபெட்டைட், இன்னும் நிறைய வரப்போகுது இன்னும் ஒரு 2 வருஷத்துல. இது எடையும் குறைக்கும், சர்க்கரையும் சீராக்கும். ஆனா இப்போதைக்கு இது விலை அதிகம். இந்த மருந்து நிப்பாட்டினா திரும்பவும் எடை அதிகமாகும். அதுதான் அதில் உள்ள மேஜர் ப்ராப்ளம். இல்லைன்னா அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகள். இன்னும் சில வருஷத்துக்கு பிறகு
இதோட இதோட பயன்பாடு அதிகமாகும். அதனால வந்து விலை கம்மியாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. மூணாவது வந்து அறுவை சிகிச்சை. ரொம்ப உடல் பருமனாக இருந்தது, இது ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீரிழிவு நோய், முன்நீரிழிவு நோய் இருந்ததுன்னா அந்த சர்ஜரி பண்ணதுனால முதல் வருஷத்திலேயே 82% இயல்பு நிலைமைக்கே திரும்பிடுவாங்க. அடுத்தது வந்து வைட்டமின் டி. வைட்டமின் டி குறைவுனாலையும் இந்த முன்நீரிழிவு நோய் வர சான்சஸ் இருக்கு. வைட்டமின் டி சாப்பிட்டதுன்னா 15% முன்நீரிழிவிலிருந்து நீரிழிவு நோய் போகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு குறைக்கும். எதிர்கால திட்டங்கள்னா மேலை நாடுகளில், அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து அங்கே டயபெட்டிக்ஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நடத்துகிறாங்க. அதில் ஜாயின் பண்ணுறவங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இதே தான், உடற்பயிற்சி, அப்புறம் வந்து சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து முன் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வந்து நீரிழிவு நோய் வராமல் பாதுகாக்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஹை ரிஸ்க்னு சொன்னேன் இல்லைங்களா, உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா, இல்லைன்னா வந்து வீட்டில் டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா, உடற்பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த முன்நீரிழிவு நோயே வராமல் பாதுகாக்கலாம். முடிவாக என்னன்னா வந்து முன்நீரிழிவுன்றது ஒரு நோய் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி, அவ்வளோதான். முறையான உணவு, உடற்பயிற்சி அண்ட் தேவைப்பட்டால் சரியான மருத்துவ ஆலோசனை, அதன் மூலம் அவங்களுக்கு சரியான ஆரோக்கியத்தை நிர்வகிக்க முடியும். முக்கியமான குறிப்புனா வந்து நீங்க மிகவும் முக்கியமான ஆபத்துள்ள பிரிவுகள், அதாவது உங்களுக்கு நிறைய உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா வந்து நீங்க வந்து அந்த எல்லா டெஸ்டையும் பண்ணணும். என்னென்னது, காலையில் எழுந்திரிச்சு அந்த ரத்த சர்க்கரை பார்க்கறது, ஹீமோகுளோபின் ஏஎன்சி, அப்புறம் வந்து ஜிடிடி. இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் முன்நீரிழிவு நோய் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருந்ததுன்னா உடற்பயிற்சி உணவு முறை மூலம் அதை தவிர்க்கலாம். தேவைன்னா மருந்துகளை உட்கொண்டு அதை தவிர்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் பார்ப்போம். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.